ஓநாயும் ஆட்டுக்குட்டியும் படத்தின் சேட்டிலைட் உரிமையை வாங்க 20 தடியர்களை வைத்து மிரட்டினார்கள். பிரபல தொலைக்காட்சி மீது மிஸ்கின் குற்றச்சாட்டு. வணக்கம் செய்திப்புணல் நேயர்களே. ஓநாயும் ஆட்டுக்குட்டியும் படத்தின் சேட்டிலைட் உரிமையை வாங்க பிரபல தொலைக்காட்சி நிறுவனம் தன்னை மிரட்டியதாக இயக்குனர் மிஷ்கின் கூறியிருக்கிறார். 20 தடியர்களை வைத்து மிரட்டினார்கள். பிரபல தொலைக்காட்சி மீது மிஷ்கின் குற்றச்சாட்டு. மிஷ்கின் இயக்குனர் என்பதை தாண்டி சமீப காலமாக சர்ச்சைக்குரிய மேடை பேச்சாளராக மாறி வருகிறார். அண்மையில் பாட்டில் ராதா திரைப்படத்தின் ப்ரமோஷன் விழாவில் கலந்து கொண்ட அவர் மேடையில் கொச்சை கொச்சையாக பேசியது மிகவும் சர்ச்சைக்குள்ளானது. அவரின் பேச்சுக்கு கடும் கண்டனங்களும் எழுந்து வந்தன. இந்த நிலையில் நேற்று சென்னையில் வெற்றிமாறன் தயாரித்த பேட் கேர்ள் திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டார் மிஷ்கின். அப்போது தனது அநாகரிகமான பேச்சுக்கு பகிரங்க மன்னிப்பு கேட்டுக்கொண்ட அவர் தன்னை பிரபல தொலைக்காட்சி நிறுவனம் மிரட்டியதாக பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்தார். அதில் அவர் பேசியதாவது: என்னுடைய ஓநாயும் ஆட்டுக்குட்டியும் படத்தை முதல் நாள் ரிலீஸ் ஆகவிடல, ஒரு நாள் தாமதமாக அப்படம் ரிலீஸ் ஆனது. அப்படம் ரிலீஸ் ஆகி 10 நாட்களுக்கு பின் அதன் டிவி ரைட்ஸை வாங்க பிரபல தொலைக்காட்சி நிறுவனம் வந்தார்கள். அப்போது ஒரு பெரிய இயக்குனர், எனக்கு நெருக்கமானவரும் கூட, அவர் என்னை அழைத்து சென்று உனக்கு நிறைய காசு வாங்கி தருகிறேன் என அழைத்து சென்றார். அப்போது ஒரு பெரிய அறைக்குள் சென்றேன். அங்கு மொத்தம் 20 பேர் இருந்தார்கள். 75 லட்சம் ரூபாய்க்கு டிவி ரைட்ஸை கொடு என சொன்னார்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்கிறேன், அது ரொம்ப நல்ல படம் என நான் சொன்னேன். அதற்கு 2 கோடி ரூபாய் தருமாறு கேட்டேன். ஆனால் அவர்கள் கொடுக்க முடியாது என சொல்லிக்கிட்டே இருந்தார்கள். அப்போதுதான் எனக்கு தெரிந்தது, 2 தடியர்களை வைத்து என்னை மிரட்டி கையெழுத்து போட வைத்தார்கள். எனக்கு 75 லட்சம் ரூபாய் கொடுத்தார்கள். அந்த படம் அந்த சேனலில் மட்டும் இதுவரை 80 முறை ஒளிபரப்பாகி இருக்கிறது. அந்த செக்கை எடுத்து வந்து கிழித்து போட்டுவிட்டு சொன்னேன், ஐயா, நான் சென்னைக்கு வரும்போது ஒரு வெள்ளை பேப்பரும் பென்சிலோடும் தான் வந்தேன். நான் கஷ்டப்பட்டு திருப்பி வருவேன் என்று சொன்னேன். என்னை மிரட்டியவர்களில் 4 பேர் இறந்து விட்டார்கள். எனக்கு துரோகம் செஞ்ச அந்த பெரிய டைரக்டர் இன்னும் இருக்கான் என மிஷ்கின் பேசியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்திப்புணலுடன் இணைந்திருங்கள்.